ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள் உங்க கையில இருந்தாலே போதும். கோடீஸ்வராவது உறுதி. பல ஜென்ம பாவங்கள் விலகி வீட்ல பணம் கொட்டும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பொருளை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்கள்ல 8வது மாதமாக வரக்கூடியது இந்த ஒரு கார்த்திகை மாதம். ஆன்மீக வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதும் இந்த கார்த்திகை மாதம் தான். ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருக்கிறதுக்காக இந்த கார்த்திகை மாதத்தை பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி ஒளிமயமான பிரகாசமான ரொம்ப வெளிச்சமான ஒரு மாதமும் இந்த கார்த்திகை மாதம் தான். காரணம், கார்த்திகை மாதத்துல வரக்கூடியது திரு கார்த்திகை தீபம். ஒரு வருஷமும் கார்த்திகை மாதம் பிறந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இருக்குல்ல, அன்றைய தினம்தான் திரு கார்த்திகை தீபமா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலைன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்க திருவண்ணாமலைக்கு நேர்ல போக வேணாம். இப்ப இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே நீங்க நினைச்சீங்கனாலே திருவண்ணாமலை நினைக்கும் போது உங்களுக்கு முக்தி கிடைக்குமாம். அப்பேற்பட்ட அதிசயம் வாய்ந்த அந்த திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி சொரூபமாக காட்சி கொடுக்கக்கூடியது இந்த ஒரு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான். திருக்கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் இருக்கக்கூடியது பரணி நட்சத்திரம். அன்றைக்கு மாலை நம்ம வீட்ல பரணி தீபம் ஏத்தணும். சிவபெருமானுக்காக தான் நாம திருக்கார்த்திகை தீபத்தையும் பரணி தீபத்தையும் ஏத்துறோம். அதுவும் தீபங்களை இருட்டினதுக்கு பிறகு, சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பரணி தீபமா இருக்கட்டும், கார்த்திகை தீபமா இருக்கட்டும், எதை ஏத்துறதா இருந்தாலும் 6-7 மணிக்கு மேல ஏத்துறதா விசேஷம். உதாரணத்துக்கு டிசம்பர் 3ஆம் தேதி நமக்கு திருக்கார்த்திகை தீபம். ஆனா டிசம்பர் 2ஆம் தேதி பரணி தீபம். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 23 நிமிஷத்துக்கு தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் திருக்கார்த்திகை தீபம் வருதுல்ல, டிசம்பர் 3 அன்னைக்கு மாலை 4 மணி 47 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. 4 மணி 48 நிமிஷத்துக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் பிறந்துரும். அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையில சிவபெருமான் ஜோதியா காட்சி கொடுப்பார். அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம நம்ம வீட்டுல 27 எண்ணிக்கையில திரு கார்த்திகை தீபத்துக்கான விளக்கை ஏத்தணும். அதுக்கு முந்தின நாள் டிசம்பர் 2ஆம் தேதி மாலை ஒரு 6:37 மணிக்கெல்லாமே வீட்டுல 5 எண்ணிக்கையில பரணி தீபம் ஏத்தணும். இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது நம்மளோட பாவங்களை போக்கிக்கிறதுக்காகவும், மேலுலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காம இருள இல்லாம அவங்க வாழ்க்கை வெளிச்சமா ஒளிமயமா பிரகாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு பரணி தீபத்தை ஏத்துறோம். திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏத்தும் போது வீட்டோட நிலைவாசல்ல நம்ம தீபம் ஏத்துவோம்ல, பூஜை அறையில தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு எடுத்துட்டு போய் ஏத்துறத விட நிலைவாசல தீபத்தை ஏத்திக்கிட்டே வரணும். பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டோட சமையல் அறை, பூஜை அறை, மற்ற அறைகள், வீட்டோட பின்புறம், தோட்டம், இது மாதிரி இடங்களை ஏற்றலாம். இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள இருந்து ஏத்திக்கிட்டு வெளியில போகாம நிலைவாசலம் தீபத்தை ஏத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வர மாதிரி திட்டம் போட்டுக்கோங்க. 27 நட்சத்திரங்களை குறிக்கிற வகையில 27 அகல்விளக்குல நீங்க தீபம் ஏத்தணும். இதுதான் இந்த வருஷம் திரு கார்த்திகை தீபத்தை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. பரணி நட்சத்திரத்தையும் பரணி தீபத்தை ஏற்றுவதற்கான வழிமுறை. இது போக எப்படி இருந்தாலும் திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க 27 எண்ணிக்கையில தீபம் ஏத்துறீங்க. அப்படி ஏற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீபத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருளை பயன்படுத்தி நீங்க தீபம் ஏத்தணும். இது என்ன பொருள் அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்திருக்கலாம், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தாமரை தண்டு திரி. அதாவது தாமரை மலர் இருக்குல்ல, அதோட தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாரை சேகரிச்சு அதுல திரி செய்து நாட்டு மருந்து கடையில விற்பாங்க. ஆன்லைன்லயும் இந்த தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அப்பேற்பட்ட தாமரை தண்டு திரிய நீங்க வாங்கிட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். தாமரை தண்டு திரிய தான் நீங்க தீபமா ஏத்த போறீங்க. வீட்டுல 27 எண்ணிக்கையில் நீங்க தீபம் ஏத்த போறீங்கன்னா அந்த 27 தீபங்களுக்கும் தாமரை தண்டு திரி போட்டு ஏத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி ஏத்தனாலும் தப்பு இல்லை, அது உங்க விருப்பம். ஆனா குறைந்தது ஒரு தீபமாவது தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏத்துற மாதிரி பார்த்துக்கணும். அது உங்க வீட்டோட நிலைவாசல ஏற்றக்கூடிய தீபமா இருக்கலாம், வீட்டோட பூஜை அறையிலையோ இல்ல வீட்டோட மெயின் ஹால்லையோ ஏற்றக்கூடிய தீபமா இருக்கலாம். அது எந்த தீபம் அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. சாதாரணமாக இந்த தாமரை தண்டு திரிய நீங்க அகல் விளக்க வைத்து தீபம் ஏற்றும் போது அது சீக்கிரமா அந்த தீபமா எரிந்து கரைஞ்சிடும். அதுக்கு மாற்று வழி அந்த தாமரை தண்டு திரி கூட
பஞ்சு திரியை சேர்த்து நீங்க தீபம் ஏத்தும் போது தாமரை தண்டு திரியோட எரியக்கூடிய தீபம் ரொம்ப நேரம் உங்க வீட்ல எரியும். இது முயற்சி செய்யறவங்க பண்ணலாம். இல்ல ஒரு 5 நிமிஷம் எரிந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக தாமரை தண்டு திரியை மட்டும் பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏத்திக்கோங்க. சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்துக்கும் அந்த திரி போட்ட தீபத்தை ஏற்றுறதுக்கும் தாமரை தண்டு திரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். தாமரை தண்டு திரியோட முக்கிய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்ஜென்ம பாவங்களை போக்குதல். அதாவது நாம தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் மூலியமாவும் நமக்கு தேவையில்லாத கர்மாக்கள் வந்திருக்கலாம். அந்த கர்மாக்கள் அந்த பாவங்கள்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா தாமரை தண்டு திரிய போட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த தாமரை தண்டு திரிய வச்சு தீபம் ஏத்தும் போது வறுமையை விரட்டி செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஆற்றல் இந்த திரிக்கு இருக்குதாம். அடுத்ததா நினைத்த காரியங்கள் எல்லாத்துலயும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்குமா. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை. அந்த விஷயம் நடந்தா அது எனக்கு வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்ல. அது உங்களோட வேலையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், இல்ல திருமண தடையா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கணும், தடைப்பட்ட காரியம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை தாமரை தண்டு திரி போட்டு ஏத்திக்கலாம். வீட்லயும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் இந்த சமூகத்திலையும் மரியாதை, புகழ், கௌரவம், மதிப்பு இது எல்லாமே தானா கிடைக்குமாம். பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப நாட்களாவே ஒரே வேலையில ஒரே உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படிங்கும் போது அதுல இருந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் மேம்படும், தீராத நோய் தீரும். மாதம் மாதம் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருக்குன்னா அந்த மருத்துவ செலவுகள் தவிர்க்கப்படும். வீட்ல தெய்வீக ஆற்றல்கள் பெருகும். என்ன வேண்டீங்களோ அது கூடிய சீக்கிரம் பலிக்கும். கடைசியா தாமரை தண்டு திரி போட்டுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம். காரணம், மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கக்கூடியது தாமரை மலர். அந்த தாமரை மலரோட தண்டு பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த நார் பகுதி இருக்குல்ல, அதுலதான் இந்த திரிய தயார் செய்யறாங்க. இந்த திரிய பயன்படுத்தி உங்க வீட்ல திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் மூலயமா மகாலட்சுமி தாயார வாசம் உங்க வீடு முழுக்க பரவும். இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய பாவங்களை போக்குதல், நினைத்தது நடக்கணும், பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, சமூகத்துல மதிப்பு, தீராத நோய் தீருதல், வீட்ல தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். இது மாதிரி ஒட்டுமொத்த விஷயங்களும் நீங்க ஏற்றக்கூடிய இந்த தாமரை தண்டு திரி மூலயமா கிடைக்க போகுது அப்படின்னா தாராளமா ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த திரிய வாங்கிட்டு வந்து தீபத்தை ஏத்துறதால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போறது கிடையாது. இது மூலயமா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் லாபம் கிடைத்தாலும் அது உங்களை மட்டும்தான் சேரும். இந்த தாமரை தண்டு திரி கட்டாயம் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், ஆன்லைன்ல கிடைக்கும். 27 எண்ணிக்கையில ஏற்றக்கூடிய அகல்விளக்குக்கும் இந்த தாமரை தண்டு திரி போட்டு ஏத்தினாலும் அது விசேஷம்தான். அப்படி முடியாதவங்க குறைந்தது ஒரு தீபம் இல்லைன்னா 3 தீபம், அது உங்க வீட்டோட நிலைவாசல்ல 1, பூஜை அறையில 1, வீட்டோட பின்புறம் இல்ல சமையலறை, இதுல ஏதாவது 3 தீபங்களுக்கோ இல்ல ஒரு தீபத்துக்கோ தாமரை தண்டு திரி போட்டு தீபத்தை ஏத்தி பாருங்க. திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் இருளில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை ஒளிமயமா பிரகாசமான வாழ்க்கையா மாறிடும். நினைத்தது நடக்கும், நோய்கள் தீரும், தெய்வீக ஆற்றல் அதிகரித்து கெட்ட சக்திகள் வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.